இந்த நீங்க வேற கம்முனு மூணு கலந்து கலவை ஸ்வீட் கிளாஸ்ல வந்து மூஞ்சி பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு சுற்றுலா போகிறோம். அதுங்கன்னா ரொம்ப வெகு தூரம் பயணம், வேறு எங்கேயும் கிடையாது. நம்ம பசங்களுக்கு 10 நாள் லீவ் விட்டாங்களா, மணி கேரளா போயிட்டு வந்துட்டான். நம்ம காவியா தான் பாவம், பரவாயில்ல. காவியா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் காவியாவை கூட்டுட்டு ரொம்ப தூர பயணமாக போகலான் இருக்கோம். இப்போதைக்கு இந்த புள்ளப்பூச்சிங்களோட தலை தாங்க முடியல. எங்கேயாவது கூட்டு போங்கம்மா, எங்கேயாவது கூட்டு போங்கம்மாண்ணா. அதனால் நாளைக்கு ஸ்கூலு. இன்றைக்கி திடுப்புன்னு பிளான் பண்ணி எல்லோரும் பூம்புகார் போகிறோம். அங்கே போய் நான் கிட்டத்தட்ட போய் ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. நான் போவே இல்லை. ஃபஸ்ட்டு போனது தான். இப்போ சில பல மாறுதல்கள் பூம்புகாரில் நடந்திருக்குங்கிறதுனால சரி குடும்பமே சேர்ந்து கூட்டாக போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மதிய வேலை முடிச்சிட்ட மணி கரெக்டாக 2:30 மணி, கரெக்டாக 2:30 ஆகுது. பசங்களுக்கும் சமைச்சு முடிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு திங்க வச்சு வயிறு புல்கண்ட மாதிரி ஆக்கி தான் நம்ம கூப்பிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அங்கே அதை பார்த்துட்டு அம்மா அதை வாங்குங்க, இங்கே இதை வாங்குங்க அப்படின்னு நைன் நச்சரிச்சிருங்க. போய் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு அப்படி டக்கு டக்குன்னு கிளம்பி போய் அங்கே போய் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எல்லோரும் தான் போகிறோம். அண்ணி, சின்ன நாத்தனார், பெரிய நாத்தனார், வாண்டு, கொடுக்கு எல்லாம் ஒரு 10 டிக்கெட் கிட்டத்தட்ட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, வாங்க. இப்போ தான் குழம்பு ஆஃப் பண்ணி வச்சேன். என்ன குழம்பு அப்படின்னா, முட்டை குழம்பு. அதாவது எங்கள் ஊர் சைடில் நான் வைக்கிற முட்டை குழம்பு எப்படின்னா, அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி அப்படி கறி குழம்பு ஸ்டைல் தான். தேங்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி கறி குழம்பு ஸ்டைல்லையே குழம்பு நிப்பாட்டும் போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இடையில இந்த முட்டை உடச்சி ஊற்றி செய்கிறத நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு முட்டை உடச்சி ஊற்றினோன்னா அது ஒரு 2-3 பேருக்குன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம குடும்பத்துலேருந்து உடச்சி ஊற்றினோன்னா ஒரு ஆளே 10 முட்டை வச்சுக்கிற மாதிரி போயிடுது. முட்டை அடுத்தவங்களுக்கு இருக்க மாட்டேது. அதனால் என்ன பண்ணுறது, நான் 2 முட்டை மட்டும் இந்த குழம்புல உடச்சி ஊற்றிக்கிட்டு பாக்கி போடுற முட்டையெல்லாம் நாங்கள் அவிச்சு அப்படியே இந்த குழம்புக்குள்ளே போட்டுறதுனால ஆளுக்கு ஒன்று ஒன்றா கரெக்டாகிடும். எப்படி மூளை இதோ பாருங்கள். இதுதான் என்னுடைய முட்டை குழம்பு. இதில் நான் என்ன பண்ணேன்னா, அந்த மீல் மேக்கர் இருக்குல்ல அதெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் சவுச்சவு, முருங்கைக்காய் நானும் போட்டிருக்கேன். முட்டை கிடக்குதா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சும் ஊற்றிப்பேன். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த சிக்கன் தூள், கரம் மசாலா இதெல்லாம் போடுறதுனால குழம்பின் சுவை சூப்பராக இருக்கும். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும் சொல்லுது. இதோ பாருங்கள். இது நாட்டுக்கோழி முட்டை. இதில் ஆஃப் பாயிலாக அப்படியே ஒரு கொதிச்சு அப்படியே இறக்கி வச்சுருக்கேன். இது என் புருஷர்மார் சாப்பிடுவார். 5 முட்டையும் சாப்பிட மாட்டாங்க. ஆளுக்கு ஒன்றா எடுத்து ஷேர் பண்ணி விழுங்கி விடுவோம். அவ்வளோதான். இது அப்படியே பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு கடன்னு கிளம்புவோம். பசங்களா வாங்க. இந்த டயட்டுக்கான சாப்பாடு இவ்வளோ தான். கரெக்டாக ஒரு 100 கிராம் டயட்னாலே இந்த ரைஸ் கரெக்டாக ஒரு 100 கிராம் அளவு தான் எடுத்துக்கணும். இதுதான். இது மட்டும் சாப்பிட்டா போதுமானா சத்தியமாக அது பத்தவே பத்தாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காய்கறிலாம் கொஞ்சம் கூட போட்டு வைக்கணும். இதோ பாருங்கள். அப்படியே நம்ம அந்த முட்டை இருக்குல்ல, அந்த ஒரு முட்டையை வச்சுப்போம். நான் இந்த சவுச்சவு, முருங்கைக்காய் போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு எனக்கு பிடிக்கும். நானாக ஒரே ஒரு பீஸ் தான் எடுத்துப்பேன். மற்றபடி இந்த முருங்கைக்காய்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். இப்போ நம்ம வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டாலும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். நான் காலையில் எதுவுமே சாப்பிடல. காலையில் என்ன சாப்பிட்டேன், ஒரே ஒரு வெங்காயம் அதிகமாக போட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றி ஆம்லேட்டு கொஞ்சம் பெருசாக அப்படியே ஊற்றி நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி தான். மதிய சாப்பாடு கரெக்டாக மணி 3 ஆகுது. இப்போ இந்த ரைஸு அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கிட்டேன். ஈவினிங் போல் ஏதாவது அங்கே போய் ஏதாவது இருந்தால் அதை ஒரு 6 மணிக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சுப்பேன். சரி, ஓகே. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பும் போது பார்க்கலாம். இல்லை சார், நீங்கள் வேறு கம்முன்னு. நீங்கள் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டீங்க? இல்லை, அதாவது இதே மாதிரி நான் இந்த சாக்லேட் கலரு, அவங்க ஸ்கை ப்ளூ கலரு. அங்கே பாருங்க. இதுக்கு இந்த பொறுப்பு திறப்புக்கு நாங்கள் இது காரணம் கிடையாது. எதர்ச்சியாக நடந்தது. அவங்களும் ஒரே கலர், நாங்களும் 2 பேரும் வேறு வேறு கலர். ஆனால் டிசைன் ஒன்று தான். ஓ என்ன ஒன்றும் மறக்கலையே. ஆனால் நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா? கர்னேஸுக்கு எடுத்துட்டீங்க இல்லை? இப்போ மொத்தமாக டோட்டலாக மாறிடுச்சு. அந்த சைடு அந்த கண்ணகி சிலைலாம் இருக்குல்ல, நம்ம நடந்த இதெல்லாம்
டெல்லியில் வந்தாலுமே ஒன்லி டயட் ஃபுட்டு மட்டும்தான். அங்கே பாருங்க, அண்ணி வந்து என்ன அண்ணி சாப்பிட்றீங்க? ஸ்வீட் கார்ன் 3 கலவை. ஸ்வீட் கார்னு, வேர்க்கடலை, அப்புறம் வந்து இந்த பட்டாணி. நாங்கள் வந்து ஒரு கவர் வச்சுருக்கோம், ஆளுக்கு பாதி ஷேரிங் தான். லைட் ரோஸ் பாருங்க, மீன் சாப்பிட்டா லைட் ரோஸ் அங்கே வைங்க, நீ அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து கனவா நல்லா இருக்கு. ஆனால் இறால் நல்லா இருக்கு. என்ன எண்ணி பார்த்தா ஒரு 10 இருக்கும் போல இருக்கு. கனவா நீங்க சாப்பிடலாம்? ஏன் ஜூஸ் எடுத்துட்டு வரமா? இங்கே பாருங்க, இதுதாங்க நமது கண்ணகியின் சிலை. இங்கே பாருங்க, இது ஃபஸ்ட்டு வந்து அங்கே என்ட்ரன்ஸ் தான் இருக்கு பாருங்க நீ. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பூம்புகாருக்கு வந்து என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் சென்டராக வச்சுட்டாங்க. இப்போ வந்து இங்கே வந்து எல்லாம் நிறைய பனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தூக்கி இங்கே வச்சுட்டாங்க. பரவாயில்ல, கடலை பார்த்துட்டு கடற்கரை கிட்டக்கே இதா பாருங்க. அதான் பழைய கண்ணகி சிலை வந்து கடலுக்குள்ளே இருக்கான். அது என்னன்னு தெரியல, எங்கள் அண்ணி தான் சொன்னாங்க. கடலுக்குள்ளே தான் இருக்கான். இது வந்து ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க, பத்தி சூடம் எல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. இப்போ தான் வச்சுருக்காங்க போல நீ. இதோ பாருங்க, இப்போ தான் இன்னைக்கு தான் வச்சுருக்காங்க. இதோ பாருங்க, சிமெண்ட்டு ஈரம் கூட காயில். இதோ பாருங்க, சிமெண்ட்டு ஈரம் கூட காயில். இன்னைக்கு தான் வச்சுருக்காங்க. ஆமாம். ஏன்னா நல்ல வேலை நாங்கள் இந்த டைம் இல்லைன்னா அங்கே பேத்து தனியாக எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இன்னைக்கு தான் வச்சுருக்காங்க. என்ன நடக்குதுங்க? என்னது என்னது இது? நல்லா இருக்கு, முள்ளம்பன்றி மாதிரி இருக்க மாட்டெல்லாம். இதை எடுத்துக்கோமே, நீ அப்பப்போ கிளாஸ்ல வந்து மூஞ்சி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, சீப்பு கண்ணாடி. உனக்கு என்ன பேனா குட்டிமா? பெண் என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க நீங்கள். இங்கே பாருமே, இதெல்லாம் பெண்ணு. எல்லாம் திறந்து பார்த்துருங்க போல இருக்கு. இதில் இப்போ ஃபுல்லாக இங்க் இருக்காது, அதில் ஃபுல்லாக இங்க் இருக்காது. எதில் தான் இருக்கும்? எது பிடிச்சிருக்கோ எடுங்க. அண்ணி கிளிப் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு தான் வாங்கினதுங்கன்னே எனக்கு தெரியலங்க. அதாவது உருப்படியாக ஏதாவது ஒரு பெண் வாங்கினாலும் பிரயோஜனமாக இருக்கும். 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபான்னு வாங்குற பேனாவே 4 நாளில் பிடுங்கிட்டு போயிடுது. இங்கே பாருங்கள், இது என்னன்னே தெரியல. இது வந்து என் பெண் குழந்தை. இது வந்து சிஸ்ஸரான். இதை வச்சு என்னங்க பண்ணும்? ஸ்டைலு. இது வந்து இது தனித்தனியாக பிடுங்கிட்டு வருது. இதில் என்ன பேனான்னு என்ன இருக்குன்னா, இந்த இதுதான் பெண்ணு, இதுதான் ரீஃபில், இதுதான் பெண்ணு. அதுக்கு ஒரு 1 ரூபாய்க்கு ரீஃபில் வாங்குவோமே அப்போல்லாம், அந்த மாதிரி வாங்கினா கூட பிரயோஜனமாக இருக்கும். இது என்ன பெண்ணுன்னு தான் எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து ஸ்கூலு, அதாவது 10 நாள் லீவ் விட்டுருக்காங்களா, பசங்களை எங்கேயுமே நாங்கள் கூப்பிட்டு போகவே மாட்டோம் அதிகபட்சம். ஏன் அப்படின்னா, ஆச்சி தாத்தா சித்தி மாமா அத்தை எல்லாருமே வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திலே இருக்கிறதுனால எங்கேயுமே பசங்களால் போய் தங்கவே முடியாது. அதனால் வந்து எப்படியாவது இந்த லீவுக்கு எங்கேயாவது அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு தோணி நாங்கள் போகிற இடம் எங்கள் கோயில் குழம்பாக தான் இருக்கும். இந்த தடவை வந்து பசங்க எல்லாரும் எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பாங்க. நீ எங்கடி போன, நீ எங்கடா போன அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் எங்கேயும் போல, வீட்டில் தான் கிடந்தோம்
வந்தோம் அப்படிங்கிறது அது ஒரு தாழ்மை மனப்பான்மை வருங்கிறதுனால இன்னைக்கு சாயந்தரம் முடிவு பண்ணி ஓடி போயிட்டு ஓடியாந்தோம். எப்படியோ வந்து நாங்களும் பூம்புகார் போனோமே அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் பூம்புகார் உண்மையாகவே சொல்கிறேன் சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பூம்புகாரா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் போய் ஒரு 6-7 மாதம் இருக்கும் போய். இப்போ போய் பார்க்கும்போது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கண்ணகி சிலையெல்லாம் வந்து சென்டராக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து முன்னாடி கடல்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பூச்செடி அதெல்லாம் வைப்பாங்க போல இருக்குது. சூப்பராக இருக்கும். அது எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி புது ஸ்டைலாக பூம்புகார் வரும்போது அப்போ உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன். ஆனால் இப்போதைக்கு வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ போனால் சும்மா பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து யாராவது போகிற நீங்களா இருந்தால் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்க வாங்கினது. இது எங்கே சொருவுறதுடா இது? இந்த இப்படி சொருவி இப்படி சொருவி. ஆனால் பேனா இவ்வளோ தான். ஆனால் இதில் எப்படி காட்டி பெருசாக விற்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பேனா. ஆனால் இதில் இருக்கிறதுல இவ்வளோ தான். இங்கே பாருங்கள். ஆனால் இதெல்லாம் வந்து 40 ரூபாய் 30 ரூபாய். எவ்வளோம்மா அது? 30 ரூபாயா? 30 ரூபா. அது வந்து இந்த ரோஸுக்கு தான். இந்த பாருங்க, இந்த ரோஸ் அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க வீட்டு சோட் கேஸில் வச்சுப்பாங்க அவ்வளோ இருக்குது. அங்கே அண்ணி பசங்களும் வாங்கினாங்க. இந்த பாருங்க, மொத்தம் இதெல்லாம் வந்து ஒரு டைரி மாதிரி குட்டியாக தொங்குது. அண்ணன் தங்கச்சி 2 பேரும். இது வந்து இது என்ன பெண்ணுது? கேத்ரேஜா கோத்ரேஜா என்னமோ என்னமோ ஒரு பெண்ணு. இந்த பெண்ணு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லேயே வந்து எரேசர் இருக்குல்ல அது. இதெல்லாம் வந்து பசங்கள்கிட்ட போய் காட்டுறது. இதுவும் எரேசராம்மா. இது வந்து ஒரு மொபைல் எரேசரு. இது வந்து ஒரு ஸ்கேலு. இது வந்து ஒரு மினி கொக்கோ கோலா ஸ்ட்ரா வச்சுருக்கு. இதுவும் எரேசர் தான். இதுதான். இது போய் பூம்புகார் போய் அந்த மீனை தின்னுட்டு வாங்கிட்டு வந்தது இவ்வளோ தான். நான் வந்து என்னென்ன வாங்கினேன்னா, இதோ பாருங்கள், இந்த மாதிரி பேண்டெல்லாம் நம்ம தலைக்கு போட வாங்கிட்டோன்னா ஹேர் ஃபால் ஆகாது. அந்த ஸ்டோன் வச்சு ஜிகு ஜிகு ஜக ஜகா அப்படிலாம் வாங்கினோன்னா கொத்தோட நம்ம இழுக்கும் போது முடி கொத்தோடையும் வந்துடும். அதனால் இந்த மாதிரி அந்த பூனை கிளாத்லாம் அப்போல்லாம் வந்து சுடி ஸ்டிச் பண்ணுவோம்ல கடையில், அப்போ வந்து இந்த ட்ரெஸ்லேயே தைச்சி தருவாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அந்த மாதிரி ஞாபகம் வந்ததால் 90s கிட்ஸ் பேண்டு மாதிரி இந்த 2 வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்பு, பட்டர்ஃப்ளை கிளிப் மாதிரி இந்த மாதிரி இது வாங்கிட்டோம். அண்ணி எல்லாம் கவர் கிளிப் தான், அதை இங்கே போட்டுக்கிறது. அண்ணி நான் சுகுணா எல்லாம் வாங்கிட்டோம். அம்மு எதுவும் வாங்கலை. அம்மு வந்து அவளும் 2 பேனா தான் வாங்கிட்டா. அப்புறம் இந்த பால், அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் இதுதான் எனக்கு. நான் என்ன வீட்டுக்காக என்ன வாங்கினேன்னா, டடன் இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு. தோருக்கு பாருங்கள், இதான் வந்து காலேஜ் படிக்கிற மேடம் வாங்கினது. இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, இங்கே சீப்பு இருக்குது. கண்ணாடி இப்படி பார்த்துக்கிட்டே எழுதுவாங்களாம் அவங்க வாங்கினது. இங்கே பாருங்கள், இது வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணுன்னே இருந்தேன். இங்கே பாருங்கள், இதான் வாங்கினேன். இதுலேயே வந்து இந்த சிப்பிலாம் இருக்குல்ல, இது வந்து நல்லா பெருசு பெருசாக வச்சுலாம் இருந்துச்சு. அது வந்து 400 ரூபா கிட்டத்தட்ட சொன்னாங்க. இது ஆனால் அதை விட இந்த கண்ணாடி தான் பெருசு. அந்த கண்ணாடி வந்து இதை விட சின்னதாக இருந்துச்சு. டிசைன்லாம் நல்லா இருந்தது. நம்மளுக்கு தேவை முகம் பார்க்குற கண்ணாடி, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் இதை வாங்கிட்டேன். இது வந்து 350 ரூபா சொன்னது அந்த பாப்பா. நான் வந்து அப்படி இப்படின்னு குறைச்சி பார்த்தேன், ஒன்றும் குறைக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் வந்து 280க்கு வந்து ஃபைனல் பண்ணி இந்த கண்ணாடியை வாங்கிட்டேன். நல்லாயிருக்கா? இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா, காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து எப்போதுமே இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருக்கும். ரொம்ப அட்டப்பழசாகிட்டு இந்த கண்ணாடி. இதோட நிலமையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உப்பி போய் நல்லா போண்டா மாதிரி ஆயிடுச்சு. இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் மூஞ்சி கூட தெரியாது. இங்கே பாருங்க, புள்ளி 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 புள்ளியாக தெரியும். அதனால் இதற்கு பதில் இது வாங்கிக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தது. ஆனால் இதில் கையாலெலாம் பிடிக்க முடியாது பிள்ளைக்கு. இந்த வரும்புலலாம் வந்து இந்த குட்டி சங்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து அவ்வளோதான். இதுதான் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 280. ஆனால் இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். அவங்களோட கை வேலைப்பாடுக்கு தான் அந்த அமௌண்ட்டு. அப்புறம் நான் வந்து இந்த மியூசியத்துக்குள்ளேயும் போய் உங்களுக்கெல்லாம் காட்டலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் அதெல்லாம் வாங்கி தின்னுட்டு வர்றதுக்குள்ளே இந்த மியூசியத்தை வந்து மூடிட்டாங்க, லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதாங்க.
ஆனால் மூடி தான் இருந்துச்சு. நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு மூடிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். அதான் இப்போதைக்கு போகிற நீங்களா இருந்தால் இப்போதைக்கு வேணாம். ஒரு மாதம் கழிச்சு போனீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்களாம். நல்ல ரோடுலாம் சூப்பராக போடுறாங்க. பார்க்கவே பெரிய சிட்டி மாதிரி மாறிட்டு இருக்கு பூம்புகார். கண்டிப்பாக வந்து ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து போனீங்கன்னா சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்லா லைட்லாம் ரோடு ஃபுல்லாக அந்த நைட் நேரத்துலலாம் அழகாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட்லேயும் போய் உட்காந்து கிடக்கலாம்ல இருக்குது சுண்டல் வாங்கி தின்னுக்கிட்டு. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் அந்த மீன்லாம் லைட்டாக எண்ணெய் பொருள் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு நல்லா சுட சுட வெந்நீரை வச்சு குடிச்சிட்டு அப்படியே கபுகடின்னு கவுந்தடிச்சு படுத்துட வேண்டியதான். பசங்க எல்லாம் அங்கேயே இந்த ஐஸ்கிரீமு அது இதுன்னு சாப்பிட்டதுனால வயிறுலாம் கொஞ்சம் புல்கண்ட மாதிரி தான் வந்திருக்காங்க. வேற ஒன்றும் இப்போதைக்கு வேலை கிடையாது. சரி ஓகேப்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம். டாடா.